SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டும், அக்னிமென தயானந்த தேதர் போர்க்கொடி. மின்வெட்டு குறித்து சஜித்தின் பதிவு. முன்னாள் MP திலீபன் இந்தியாவில் கைது. போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்ற திருடன். ட்ரம்பை சந்திக்க தயாராகும் மோடிக்கு தாக்குதல் அச்சுறுத்தல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அக்னிமென தயானந்த தேதர் போர்க்கொடி தூக்கியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தயானந்த தேதர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட US8 பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் கூறுகின்றார். US8 நிதி விவகாரம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கது. மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சினை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும், குறைந்த தேவை காலங்களில் நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின்தடைக்கு முக்கிய காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவில் மதுரைக்கு சென்ற EPDP கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் அங்கிருந்து புரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கேரளாவில் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் யாத்திரிகளிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் காயமடைந்த குறித்த அதிகாரி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உடமலுவ போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் துணை ஆவலர் ருவன் வெலிசாவிலிருந்து ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபரை போலீஸ் அதிகாரி கைது செய்ய முற்பட்ட போது அவரது காது மடலில் ஒரு பகுதியை கடித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சம்பவ இடத்துக்கு மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அமெரிக்காவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவருக்கு எதிராக தாக்குதல் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டதாக மும்பை போலீசார் வெளியிட்டுள்ள கருத்தை மேற்கோள் காட்டியும் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்துக்கு முன்பதாகவே பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி பிரதமர் உத்தியோகபூர்வ பயணமாக வெளிநாட்டுக்கு செல்லும் வேளையில் அவரது விமானம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என மும்பை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அச்சுறுத்தலின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு மும்பை போலீசார் மத்திய தொடர்புடைய நிறுவனங்களுக்கு தகவல் அளித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விசாரணையின் பின்னணியில் தாக்குதல் அச்சுறுத்தல் அழைப்பு விடுத்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதே நேரம் இது தொடர்பான மேலதிக விசாரணையை மும்பை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி பதவி விலக வேண்டும், அக்னிமென தயானந்த தேதர் போர்க்கொடி. மின்வெட்டு குறித்து சஜித்தின் பதிவு. முன்னாள் MP திலீபன் இந்தியாவில் கைது. போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்ற திருடன். ட்ரம்பை சந்திக்க தயாராகும் மோடிக்கு தாக்குதல் அச்சுறுத்தல்.